Morning champion, this is Professor R. Surin from Government College of Technology. I am having my technical champion Niveda along with me. இன்னைக்கு ஒரு engineering mechanics elevator problem தான் பார்க்க போறோம். elevator problem என்ன கேட்டிருக்காங்க? An elevator weighing 1 kilonewton attains an upward velocity of 4 meter per second in 2 seconds with uniform acceleration. The tension in the supporting cable will be option A 1000 Newton, option B 800 Newton, option C 1200 Newton, option D 2000 Newton. ஸோ இது எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூனிஃபார்ம் ஆக்சிலேஷன் சொல்லியிருக்காங்க. V = U + ATயில் வந்து நம்ம யூனிஃபார்ம் ஆக்சிலேஷனுக்கு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். U வந்து 0 தான், ஆரம்பிக்கும் 0 தான் இருக்கும். அப்போ V = AT, அப்போ A = V/T. ஃபர்ஸ்ட் ஆக்சிலேஷனை கண்டுபிடிக்கிறோம். வெலாசிட்டி 4 கொடுத்துருக்காங்க, செகண்ட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 4/2 போட்டால் 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ ஆக்சிலேஷன் கொடுக்கல, அப்போ ஆக்சிலேஷன் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு இது வந்து வெயிங் அட் அப்பர்டு. இது அப்பர்டுனா வந்து T = W 1 plus A/G. வழக்கமாக G 10ன்னு வச்சோன்னா 2/10 போட்டோன்னா 2/10 போட்டோன்னா என்ன வரும்? 2/10 போட்டால் 0.2 வரும். அப்போ 1.2 1000 இருக்குன்னா 1200 நியூட்டன் தான் கற்றுக்கிறோம். ஸோ அதே பேட்டர்ன் தான், ஆனால் இதில் ஒரே ஒரு மாறுதல். என்ன மாறுதல்? ஆக்சிலேஷன் = velocity by டைம் டேக்கன் போட்டு 2 போட்டு அப்புறம் அதை இது பண்ணுறோம். இது சேம், போன ப்ராப்ளத்துக்கு இதுக்கு வித்தியாசம்லாம் கிடையாது, சேம் ப்ராப்ளம் தான், ஸ்டிட்டோ அதே தான். ஆனால் வந்து இதில் வந்து ஆக்சிலேஷன் கொடுத்துருக்காங்க, ஆக்சிலேஷன் கொடுக்காம வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி வந்து எப்படி ஆக்சிலேஷன் கண்டுபிடிப்பதுன்னு நமக்கு தெரிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிலேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்வேர்டுன்றதை வச்சா ப்ளஸ் வரும், டவுன் இருந்தால் மைனஸ் வரும், அதுதான் இதுவே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை நம்ம வெலாசிட்டி கொடுத்தா எப்படி வெலாசிட்டி ஆக்சிலேஷன் கற்றுக் கொடுத்த நிவேதாக்கு கண்டிப்பாக தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ.